இது வெல்கம் சாஃப்ட்வேர், அதாவது வெல்கம் எம்ப்ராய்டரி 2006 நம்ம எடுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டு எம்ப்ராய்டரின்னு சொல்லுவோம். ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு அடுத்த பரிணாமம்னு சொல்லலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம மெஷின் எம்ப்ராய்டரியில் டிசைன் பண்ணுறதுக்காக பேசிக்காக நம்ம என்னென்ன டிசைன்ஸ் பண்ணுறோம், அந்த டிசைனை எப்படி டெவலப் பண்ணுறது, என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறதுன்னு ஒரு இன்ட்ரோ மாதிரி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போது ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் இதில் வந்து யூஸ் பண்ணுவோம். அவுட்லைன் அப்புறம் ஃபில்லுன்னு சொல்லுவோம். அவுட்லைனில் நிறைய டைப் ஆஃப் டூல்ஸ் இருக்குது, அதே போல் ஃபில்ஸ்லேயும் நிறைய டைப் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே, இந்த மெனு பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி ஒரு டிசைன் பண்ணுறப்போ எல்லாமே நம்ம மாற்றுவோம். இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, பேசிக்காக ஒரு இமேஜை எப்படி ஸ்டார்ட் பண்ணி டிசைன் பண்ணுறதுங்கிறதா இந்த வீடியோவில். இப்போ இங்கே இந்த கிரிட் இருக்கு இல்லையா, இந்த கிரிட் வந்துட்டு இதில் நம்ம சைஸஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எப்போவுமே டிஃபால்ட்டாக இதில் வந்து ஒரு சிஎம்க்கு 1 சிஎம் மட்டும்தான் இந்த பாக்ஸோட சைஸ் இருக்கும். அதாவது 10 mmக்கு 10 mm மில்லிமீட்டரில் தான் சைஸஸை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா இன்ச்சில் தான் இருக்கும், சென்டிமீட்டரில் வராது. இப்போ இந்த பேஜில் நீங்கள் என்ன இமேஜ் எடுக்க போகிறீங்களோ அந்த இமேஜோட சென்டர் இமேஜ் வந்து இந்த ரெட் மார்க் இருக்கு இல்லையா, இதை சென்டராக வச்சு தான் இந்த இமேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது அவுட்லைன் டூல்ஸு. இந்த அவுட்லைன் டூல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 டைப் இருக்குது. ரன் டூல், ட்ரிப்பிள் ரன், மோட்டிஃப், பேக் ஸ்டிச், ஸ்டெம் ஸ்டிச், 5 டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து இதில் இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டூல் நம்ம எடுத்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். பேசிக்காக மவுஸில் லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணுவோம். இதில் லெஃப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பாயிண்ட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மட்டும்தான் வரும். மினிமம் 2 பாயிண்ட் இருந்தாலே போதும் ஸ்ட்ரெயிட் லைன்ஸு ஜென்ரேட் ஆகிறதுக்கு. இதே கர்வ்ஸ் யூஸ் பண்ணணுன்னா மினிமம் 1 2 3 மினிமம் 3 பாயிண்ட் வேணும். அது எந்த ஆங்கிள் நீங்கள் பாயிண்ட்ஸ் வைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து ஷேப்பு டிசைட் ஆகும். அப்போது கர்வ்ஸ் வரப்போ மினிமம் 3 பாயிண்ட் இருந்தால் போதும், ஸ்ட்ரெயிட் லைன் வரப்போ மினிமம் 2 பாயிண்ட் இருந்தால் போதும். என்டர் கொடுத்தா ஸ்டிச்சு ஜென்ரேட் ஆகிடும்.